பெரியவர் ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட் தெளிவா வார்னிங் கொடுக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னா அன்புமணி போனார்னா என் ஆதரவாளர்கள் அதை தடுப்பாங்க. அப்புறம் ஃப்ரீ ஃபார் ஆல், அது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். வலி அது எஞ்சும், அவ்வளோதான். புஜபலத்தால் அப்பாவை ஜெயிப்பாரா புள்ள ஜெயிப்பாரான்னு தெரிய வரும். ஆனால் இது நடுத்தரில் நடந்ததுன்னா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இது வரைக்கும் அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டை வந்து தைலாபுரத்துலேருந்து அவர் ஒரு பேட்டி கொடுப்பாரு, அன்புமணி வாயை திறக்க மாட்டார். பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தது இந்த சண்டை இது வரைக்கும். ஆனால் கலவரத்தை தூண்ட முயற்சி அந்த ரீதியில் சொல்லுவாங்க. வேற என்ன பேச்சு அதுக்கு? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு? ஒரு பொறுப்புமிக்க தலைவர், 87 வயதாகக்கூடிய ஒரு தலைவர் என்ன இப்படி பேசுறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் அன்புமணியோட பாத யாத்திரை அனுமதித்தீர்கள் என்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் ராமதாஸ் சொல்றாரு. தான் தலைவரையும் அனுமதி இல்லாமல் ஒரு கொடியெல்லாம் பயன்படுத்துறாரு, பெயரை பயன்படுத்துறாரு. இதை மீறி நீங்க அனுமதிச்சீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னு ராமதாஸ் சொல்றாருன்னா வெளிப்படையா அவர் சொல்றாரு. வெளிப்படையான எச்சரிக்கை தான், அதுல எந்த சந்தேகம். அரசுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னா அடிதடி ஆகும்ன்றாரு. ஓப்பனா பேசுவோமே. அன்புமணி பேசுற விஷயங்களால சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலாம். அங்க வன்னிய இளைஞர்களை வந்து தூண்டி விடுற மாதிரி அன்புமணி பேசக்கூட வாய்ப்பு இருக்கு. அந்த ஆங்கிள் சொல்லிப்பாரு. அப்படி நான் நினைக்கல. எனக்கு தான் அனுமதி இருக்குது, நான் தான் தலைவர், நான் அனுமதி கொடுத்தாதான் நீ ஊர்வலமே போக முடியும். என் பேரை கூட நீ பின்னால போட்டுக்காதான்னு சொல்றேன். நீ பாட்டு போயிட்டே இருக்க ஊர்வலத்துக்கு. கொடியை பயன்படுத்தக்கூடாது, சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, நீ அதை காதலியே வாங்கிக்காம போயிட்டு இருக்க. அதுக்கு முன்னும் அவர் என்ன வார்த்தையை சொன்னார்னா உங்களுக்கு புரியும். இது வெளிப்படையா வந்து தன்னோட செல்வாக்கை நிரூபிப்பதற்கு ராமதாஸ் வச்சிருக்கக்கூடிய யோசனை. கவர்மெண்ட் எப்படி அமைதியா இருக்க முடியும்? காவல்துறை தடை பண்ணாலும் அன்புமணி தடை மீறி போவார் இல்லையா, அதுவே ஒரு பிரச்சனை. காவல்துறையை தடை போட்டால் அது மீறிலாம் போனார்னா அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பாங்க. இது வரைக்கும் அவர் சிறைக்கு போயிருக்காரா எனக்கு தெரிஞ்சு இல்லை. பார்லிமெண்ட்டுக்கே கடைசி நாள் எங்கேயும் கடைசி நாள் கூட பார்லிமெண்ட்டுக்கு போல. ரொம்ப வினோதமான அரசியல்வாதி தான் அவர். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் செல்ல இருக்கார். அதற்கு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சொல்லிட்டு ராமதாஸ் அவர்களே தடை விதிக்கணும் அப்படின்னு டிஜிபிக்கு மனு போட்டதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி மோதல் போகுது. முதல்ல இது வந்து சீக்கிரமா சண்டை தீந்துரும்னு நினைச்சோம். அப்புறம் அதிகபட்சம் இட் வில் பி ஸ்டார்ம் இன் டீ கப், ஒரு தேநீர் கோப்பைக்குள் வரக்கூடிய புயல்னு கூட வர்ணிச்சாங்க. நான் கூட அப்படிலாம் பேசினேன். ஆனால் அதுக்கு பிறகு கையை மீறி போச்சுன்னு தெளிவாக புரிஞ்சுது. இப்போ என்ன வேணால் நடக்கலான்ற கட்டத்தை நோக்கி போகுது. இது எதில் வேணால் போய் முடியலான்ற கட்டத்துக்கு தான் இந்த மோதல் போயிருக்குது. மகனோட தலைமையை அப்பா ஏற்றுக்க விரும்பலை. அவர் தெளிவாகவே தொடர்ந்து வியாழக்கிழமை ப்ரெஸ் மீட் கொடுத்து அதை பேசிக்கிட்டே தான் இருக்கார். லேட்டஸ்ட்டாக நேற்றுக்கு வியாழக்கிழமை ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. முந்தா நாள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் அன்புமணியோட அந்த நடைப்பயணம் 100 நாள் தமிழகம் காப்போம்ன்ற நடைப்பயணத்துக்கு தடை விதிக்கணும், என் கொடி பேரெல்லாம் பயன்படுத்தணும், டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நேற்று இரவு வந்த செய்தி, டிஜிபி எல்லா மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கும் மாநகரங்களில் காவல்துறை ஆணையாளர்களுக்கும் கொடுத்த உத்தரவில் அதை அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார்னு தகவல் வந்தது. ஆனால் அன்புமணியோட ஆதரவாளர் பாமகவிலிருந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களால் நீக்கப்பட்ட வழக்கறிஞர் பாலு இப்போ காலையில் பேசும்போது இது மீடியா தவறாக ரிப்போர்ட் பண்ணிடுச்சு, அந்த மாதிரி டிஜிபி எதுவும் சொல்லலை, அந்தந்த மாவட்ட கண்காணிப்பாளர்கள் முடிவு செய்து கொள்ளலான்னு தான் சொல்லியிருக்காருன்றாரு. இது ஒரு புது கதை சொல்கிறாரு. ஆனால் உறுதியாகவும் சொல்லலை நடைபயணத்துக்கு அனுமதி அப்படின்னு. மாவட்ட அதையும் சொல்லலை. ஏன்னா இப்போ எல்லா பேப்பர்லையும் இப்போ ஹிந்து மாதிரியான பேப்பர்லேயே வந்து பேன் பண்ணிட்டாங்க. டிஜிபி வந்து ராமதாஸ் ஊர்வலத்தை தடை பண்ணியிருக்காரு அன்புமணி ஊர்வலத்தில்னா அது அவ்வளோ சுலபமாக கடந்து போக முடியாது. எல்லாரும் ஒரே நேரத்தில் தப்பாக நியூஸ் போட முடியாது. ஆனால் காவல்துறை தரப்புல இருந்து உறுதியான தகவல் இல்லை. காவல்துறை தரப்புல இருந்து டிஜிபி ஆஃபீஸ்ல இருந்து கிளாரிட்டியா இல்லை. அப்பா சொல்றது கரெக்டா, புள்ள சொல்றது கரெக்டா? இது இன்னைக்கு ஈவினிங் வந்து அவர் போறாரு. அங்க என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட், டாக்டர் பெரியவர் ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட் தெளிவா வார்னிங் கொடுக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னா அன்புமணி போனார்னா என் ஆதரவாளர்கள் அதை தடுப்பாங்க. அப்புறம் ஃப்ரீ ஃபார் ஆல், அது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். வலி அது எஞ்சும், அவ்வளோதான். புஜபலத்தால் அப்பாவை ஜெயிப்பாரா புள்ள ஜெயிப்பாரான்னு தெரிய வரும். ஆனால் இது நடுத்தரில் நடந்ததுன்னா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இது வரைக்கும் அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டை வந்து தைலாபுரத்துலேருந்து அவர் ஒரு பேட்டி கொடுப்பாரு, அன்புமணி வாயை திறக்க மாட்டார். யூடியூப் சேனல்ஸ் போய் பேட்டி எடுப்பாங்க, தொலைக்காட்சி சேனல்ஸ் பேட்டி எடுப்பாங்க, பிரிண்ட்லேருந்து போய் எடுப்பாங்க, எல்லாருக்கும் அவர் பேசுவார். பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தது இந்த சண்டை இது வரைக்கும். ஆனால் நேற்றைக்கு முந்தின ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து அன்புமணியோட ஊர்வலத்தை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்ன்றார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா என்ன? பப்ளிக் பாதிக்கப்படுவாங்க, திருவாளர் பொதுஜனம் பாதிக்கப்படுவார் என்று ராமதாஸ் சொல்றாரு. கலவரத்தை தூண்ட முயற்சி அந்த ரீதியில் சொல்றாரு. வேற என்ன பேச்சு அதுக்கு? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு? ஒரு பொறுப்புமிக்க தலைவர், 87 வயதாகக்கூடிய ஒரு தலைவர் என்ன இப்படி பேசுறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் அன்புமணியோட பாத யாத்திரை அனுமதித்தீர்கள் என்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் ராமதாஸ் சொல்றாரு.
நான் தான் தலைவர் அனுமதி இல்லாமல் ஒரு கொடியெல்லாம் பயன்படுத்துகிறாரு, பெயரை பயன்படுத்துறாரு. இதை மீறி நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னு ராம்தாஸ் சொல்கிறாருன்னா வெளிப்படையாக அவர் சொல்கிறாரு. வெளிப்படையான எச்சரிக்கை தான், அதில் எந்த சந்தேகம். அரசுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னா அடிதடி ஆகுன்றாரு. ஓப்பனாக பேசுவோமே, இது ஓப்பன் எச்சரிக்கை, வெளிப்படையான ஒரு எச்சரிக்கை தானே. ஏன் இப்படி பேசுகிறார் அவர்? இல்லை, ஒருவேளை அவர் அந்த ஆங்கிளில் சொல்லியிருக்கலாம் இல்லையா, அன்புமணி பேசுகிற விஷயங்களால சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலாம், அங்கே வன்னிய இளைஞர்களை வந்து தூண்டி விடுற மாதிரி அன்புமணி பேசக்கூட வாய்ப்பு இருக்குது, அந்த ஆங்கிளில் சொல்லியிருப்பாரு. அப்படி நான் நினைக்கல. ஓகே, எனக்கு தான் அனுமதி இருக்குது, நான் தான் தலைவர், நான் அனுமதி கொடுத்தா தான் நீ ஊர்வலமே போக முடியும், என் பேரை கூட நீ உன் பின்னால் போட்டுக்காதான்னு சொல்கிறேன். நீ பாட்டு போயிட்டே இருக்க ஊர்வலத்துக்கு, கொடியை பயன்படுத்தக்கூடாது, சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, நீ அதை காதலியே வாங்கிக்காமல் போயிட்டுருக்க. அதுக்கு பின்னும் அவர் என்ன வார்த்தையை சொன்னார்னா உங்களுக்கு புரியும். இது வெளிப்படையாக வந்து தன்னோட செல்வாக்கை நிரூபிப்பதற்கு ராமதாஸ் வச்சிருக்கக்கூடிய யோசனை. கவர்மெண்ட் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாமா, ஒன்று பேன் பண்ணணும், இல்லை அனுமதி கொடுக்கணும். சரி, அனுமதி கொடுக்கணும்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் பார்க்க வேண்டியது போலீஸோட கடமை. ஆனால் இந்த செய்தி வந்திருக்குது, எந்த ரியாக்ஷன் இல்லை. பாலு தான் சொல்கிறாரு, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது, டிஜிபி ஒன்றும் பிளாங்கெட்டாக பேன் பண்ணல, அந்தந்த மாநில எஸ்பி மாவட்ட எஸ்பிக்கள் தான் முடிவு பண்ணணும் டிஜிபி சொன்னார்னு பாலு சொல்கிறாரு. ஐஜிடி நான் பேசிட்டேன்றாரு. அஸ்ரா கார்க் அவர் ஒன்றும் மீடியா கிட்ட பேசல, அஸ்ரா கார்க்கும் பேசல, சங்கர் ஜிவால் டிஜியும் பேசல. காவல்துறையிலேருந்து எந்த விதமான, நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறையிலேருந்து எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் வரல. தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா ராமதாஸ் வியாழக்கிழமை ப்ரெஸ் மீட்டில் ஒரு வாரத்தை கவனிச்சு இனிமேல் காவல்துறை பார்த்துக்கலாம் அப்படி கூலாக சொல்கிறார். அப்போ அவருக்கு தெரியுது இந்த குற்றச்சாட்டு வந்து, இந்த தகவல் வந்து, இந்த டெவலப்மெண்ட்டு சில நாட்களுக்கு முன்பு அன்புமணி சொன்னார்ல, பாமகவில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு திமுக தான் காரணம்னு. அந்த சந்தேகத்தை வலுப்படுத்துது. ஏன்னா அவ்வளோ தெளிவாக ராமதாஸ் எப்படி சொல்கிறார், 2 நாள் முன்னால் போலீஸ் பார்த்து கொள்ள இனிமேல். பாட்டு வேற பாட போக போக தெரியும் பாட்டு பாடுறாரு, அவர் ஜாலியாக இருக்கார். அதே மாதிரி இப்போ போக போக தெரிஞ்சிருக்குல்ல. பாலு தாங்க சொல்கிறாரு டிஜிபியோட அறிக்கை வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, தடை இல்லைன்னு. காவல்துறை தரப்புலேருந்து டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து வரலையே. இன்றைக்கி மாதிரி ஈவினிங் தான் கூட்டம் இருக்குது இதில் திருப்பூரூரில் எங்கேயோ. அப்போ தான் நம்ம பார்க்கணும் அங்கே என்ன உண்மையிலே பாத யாத்திரை போகிறாங்களா இல்லையா, போகிறாங்கன்னா பீஸ்ஃபுல்லாக போதா இல்லையா. பீஸ்ஃபுல்லாக போகணும், அது போகுமா நமக்கு தெரியாது. காவல்துறை தடை பண்ணாலும் அன்புமணி தடை மீறி போவார் இல்லையா, அதுவே ஒரு பிரச்சனை. அது தெரியலங்க. காவல்துறையை தடை போட்டால் அது மீறிலாம் போனார்னா அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைப்பாங்க. இது வரைக்கும் அவர் சிறைக்கு போயிருக்காரா எனக்கு தெரிஞ்சு இல்லை. பார்லிமெண்ட்டுக்கே கடைசி நாள் எங்கேயும் கடைசி நாள் கூட பார்லிமெண்ட்டுக்கு போகல. ரொம்ப வினோதமான அரசியல்வாதி தான் அவர். போலீஸ் ஒருவேளை தடை விதிக்கப்பட்டது, ஏன்னா 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று இப்போ டிஜிபி தடை பண்ணிட்டாருன்னு ஒரு எல்லா பேப்பர்லேயும் வருது, பாலு தடை பண்ணலன்றார். எது உண்மை நமக்கு தெரியல. இன்னைக்கு ஈவினிங் அவர் இப்போ பாத யாத்திரையை அன்புமணி ராமதாஸ் தொடங்குறாருன்னா அப்போ காவல்துறை என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும். ராமதாஸ் அது பெரியவரோட ஆதரவாளர்களும் ஏதாவது அங்கே பிரச்சனை பண்ணுறாங்களான்னு நம்ம பார்க்கணும். நீ பேரணியை மகனோட ஊர்வலத்தை பேரணி அனுமதிச்சுன்னா, பாத யாத்திரை அனுமதிச்சுன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு அப்பா சொல்கிறாருன்னா ஓப்பன் சேலஞ்சுங்க இது. ஆமாம், கவர்மெண்ட்டுக்கு விடப்பட்ட சேலஞ்ச். அவரை ஸ்டாப் பண்ணு, இல்லைன்னா நான் பொறுப்பில் நடக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? பஸ்ஸை உடைப்பேன், மரத்தை வெட்டி போடுவேன். மரத்தை வெட்டுறதுல ரொம்ப ஃபேமஸ் அவங்க, 87 நம்ம பார்த்தோம். அதனால் ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட்டு வெளிப்படையாக தமிழக அரசுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை தான். ஆனால் அந்த அளவுக்கு ராமதாஸ் பின்னாடி தொண்டர்கள் இருக்காங்களா? ஏன்னா தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் அன்புமணி பின்னாடி தான் இருக்கிறதா ஒரு தகவல் வருது இல்லையா? அது வந்து நமக்கு என்ன ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல். வெளிப்படையாக பார்க்கும்போது நிர்வாகிகள்லாம் அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. சமீபத்தில் கூட விழுப்புரத்தில் கூட்டம் நடத்தினார், மிகப்பெரிய ஒரு வந்தது. ஆனால் ஒரு இடையூறை ஏற்படுத்துறதுக்கு போதிய ஆட்கள் ராமதாஸ் கிட்டே தான் இருக்காங்க. அப்படி ஒன்றும் தனிமரமாக இல்லை அவர். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வருது? இந்த ஸ்டேட்மெண்ட்டை மீறி நாளைக்கு வந்து அன்புமணி தொடர்ந்து பாத யாத்திரை அவரோட ஷெட்யூல் படி போய்கிட்டே இருந்தார்னா ராமதாஸ் வந்து எந்த செல்வாக்கும் இல்லாத முற்றிலுமாக சிறகுடிந்த பறவை என்ற கருத்து தான் வலுப்பெறும். அதை ராமதாஸ் பெரியவர் விரும்ப மாட்டார். அப்போ போலீஸை திமுகவை ப்ரெஷர் பண்ணி நடவடிக்கை எடுக்க தான் சொல்லுவார். இப்போ ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு டிஜிபி வந்து அன்புமணியோட பாத யாத்திரையை பேன் பண்ணியிருக்காருன்னு தகவல்கள் வந்திருக்குது எல்லா பேப்பர்லையும். இது எதை காட்டுது? பாமக உள்வகாரத்தில் திமுக விளையாடுகிறது என்பதைத்தான் காட்டுகிறது. ஏற்கனவே அன்புமணி வைத்த குற்றச்சாட்டு இன்று நிரூபணம் ஆகிறது. அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா இந்த பேனுக்கும் இந்த சமீபத்திய ராமதாஸ் பேச்சு எதுக்குமே அன்புமணி பதில் சொல்ல. ரொம்ப நாள் அன்புமணி அமைதியாக இப்படி கடந்து போக முடியாதுங்க. என் பேரை போட்டுக்காதன்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு, நான் பண்ண பெரிய தப்பே உன்னை அரசியல் கொண்டு வந்ததுன்றாரு. கட்சி கொடி பேரெல்லாம் பயன்படுத்தாதன்றாரு. இதுக்கு மேற்கொண்டு என்ன அவமானம் உங்களுக்கு வேணும்? இன்றைக்கி வந்து உங்கள் அதை விட பெரிய, அதுக்கு இணையான ஒரு பெரிய அவமானம் அவங்க லிஸ்ட்டில் கூட்டத்தை தடை பண்ணு டிஜிபிக்கு எழுதின லெட்டர். எவ்வளோ தூரம் வந்து அவர் அன்புமணியை ஹியூமிலேட் பண்ணுறாரு. ஆனால் நிறுவனர் அப்படிங்கிறவர் ராமதாஸ் தான், தலைவருங்கிறது அன்புமணி தான். இது நிறுவன தரப்புலேருந்து கொடுக்கணுமா இந்த அனுமதி பெறுற கடிதம்?
அதுலயே ஒரு அது கிளாரிஃபிகேஷன். அதான் ஆம்பிகுட்டியில் அது சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெரியல. ஏன்னா ராம்தாஸ் வந்து பெரியவராக தான் சொல்றாரு, நான் அனுமதி கொடுக்காம போக வேணான்றாரு. ஆனால் அன்புமணி என்ன சொல்றாரு, நான் தான் தலைவர், தலைவருக்கு தான் அதிகாரம் பாத யாத்திரை போகிறதுக்கு, கோர்ட்டுக்கு போவோம். இது ஒருவேளை இன்றைய காலை ஊடகங்கள் செய்தித்தாள்கள் எல்லாத்துலேயும் வந்த மாதிரி டிஜிபி வந்து பாமக ப்ரொசஷனை இது பாத யாத்திரை பேன் பண்ணியிருந்தாருன்னா டெஃபினட்டாக அன்புமணிக்கு ஒரே ஆப்ஷன் தான், கோர்ட்டுக்கு தான் போகணும். கோர்ட் அதை எப்படி வியூ பண்ணுன்னு நமக்கு தெரியாது. இப்போ ராமதாஸ் அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி பாட்டு பாடி ஜாலியா இருக்காருன்னா கட்சி வந்து நான் என்னோட முடியும்னு நினைக்கிறாரா? இந்த பிரச்சனைகளால வந்து கட்சி தொண்டர்கள் தான் வந்து பலவீனப்படுவாங்க, அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும். இன்னைக்கு வந்து அவர் இது வந்து அரசியல் பிரச்சனை கிடையாது சிவா, நம்ம பல முறை பேசணும். இது குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு குடும்பத்துக்குள்ளேருந்து வரணும். 87 வயதானவர் அவர். மற்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும்போது அவர் தான் சமரசம் பண்ணி வைப்பார், மத்திய பிரஸ்தம் பண்ணி வைப்பார், பஞ்சாயத்து பண்ணி வைப்பார். இன்றைக்கி அவருக்கும் ஒரு பிள்ளைக்குமே பஞ்சாயத்து மாதிரி யாருமா பஞ்சாயத்து பண்ணுறது? அவரே சொன்னார் 16 பேர் தூது வந்தாங்கன்னார். யார்? நம்ம குருமூர்த்தி, சைத துரைசாமி எல்லாரும் சேர்த்து, பழகருப்பே எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறார் 16 பேர் தூது வந்தாங்கன்னார். ஆனால் யார் தூதியும் நான் ஏற்றுக்கலன்றதையும் சொல்லிட்டார். உறுதியாக இருக்கார். இது சந்தி சிரிக்குது அவங்க விவகாரம். இது நாளைக்கு அவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது ஒன்று சேர்ற மாதிரி தெரில. அப்படி ஒன்று சேர்ந்தாலும் அவங்களுக்கு பெரிய ஒரு பார்கெனிங் பவர் இருக்கா. அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாமகவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பெரியதொரு நெருக்கடியை உண்டாக்கி இருக்கிறது. பாஜக எவ்வளோ ட்ரை பண்ணாங்க குருமூர்த்தி மூலமா. நீங்கள் சொன்ன மாதிரி 16 பேரில் வந்து பலர் வந்து பாஜகவை சேர்ந்தவர் தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ பாஜகவோட இது முடிவு அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பிரிஞ்சிருந்தா அது பாஜக கூட்டணி தானே. இல்லைங்க, அவங்க ஒரு மாதிரி காம்ப்ரமைஸுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களோட கூட்டணியில் அந்த கூட்டணி ஏற்கனவே ஜெல் ஆகலை. அந்த கூட்டணியில் 3ஆவதாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய கட்சி ஒருவேளை வந்ததுன்னா அது பிஎம்கே தான். அது பலவீனம் அடைகிறத கண்டிப்பாக மோடி அமித்ஷா விரும்ப மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பிரச்சனை கையை மீறி போயிடுச்சு. எல்லாரும் முதல்ல இந்த பிரச்சனை சீக்கிரம் தீந்துரும் அப்படின்னு நினச்சாங்க. நீர் அடித்து நீர் விலகாது, ஊர் உலகத்தில் இல்லாத சண்டையாக நடக்குது, அப்பா பிள்ளை சண்டை எல்லா ஊர்லேயும் தான் நடக்குது, இப்படிலாம் பேசினவங்க இன்றைக்கி போலீஸ் வரைக்கும் போயிருக்குது. இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எங்கே போவோம்? அவுரங்கசீப் ஷாஜகான் கதை மாதிரி ஆக வாய்ப்பு குறைவு. ஏன்னா வந்து அப்போ ராஜாவாக இருந்தான் அவுரங்கசீப்பு, ஷாஜகானை பிடிச்சி உள்ளே போட்டான். அன்புமணிக்கிட்ட அதிகாரம் இல்லை, அவர் ஒன்றும் ராஜா கிடையாது. ஆனால் அப்பாவை அவர் வந்து தொடர்ந்து இப்போ இக்னோர் பண்ணுற மாதிரி. ஏன்னா கண்டினியூஸாக அவங்க ராம்தாஸ் ஸ்டேட்மெண்ட் எதுக்குமே பதில் சொல்லாமல் அன்புமணி வந்து கடந்து போய்கிட்டே இருக்கார். ரொம்ப நாள் கடந்து போக முடியாது. இப்போ இன்றைக்கி தடை வந்து உறுதின்னு வந்ததுன்னா அன்புமணி ரியாக்ட் பண்ணல. என்ன பேசுவார்? அவர் பேசி தான் ஆகணும். ராமதாஸ்க்கு எதிராக கண்டிப்பாக பேசி ஆகணுங்க. இதுக்கு வந்து தடை ஒருவேளை உறுதி செய்யப்பட்டால் அல்லது உறுதி என்று இப்போ தகவல், ஏன்னா நமக்கு கன்ஃப்ளிக்டிங் ரிப்போர்ட்ஸ் தான் வருது, போலீஸ்லேருந்து எந்த விதமான கிளாரிஃபிகேஷன் இல்லை. அப்போ பாத யாத்திரை போகுதுன்னு அர்த்தம். அப்படி பாத யாத்திரை போகுதுன்னா ராம்தாஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு பார்க்கணும். அல்லது அதுக்குள்ளே தடையை போட்டாங்கன்னா அன்புமணி என்ன ரியாக்ட் பண்ணும்? ஒரே ஆப்ஷன் தான், அன்புமணி கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போனால் அது என்ன ஆகும்னு தெரியாது. ரொம்ப நன்றி சார். பாமக தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பயந்து கொண்டே. நன்றி சார்.